ஆக்ட்ரஸ் மோகினி அவர்கள் சமீபத்தில் ஒரு விஷயத்த பகிர்ந்திருக்காங்க ஒரு இன்டர்வியூவில். அதாவது 13 வயசுலேயே வந்து நடிக்க வந்துட்டாங்கன்றதால 13 வயசு மோகினி கிட்ட இப்போ நீங்கள் ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா என்ன சொல்லுவீங்க அப்படின்ற மாதிரி கேட்கப்பட்ட கேள்விக்கு மோகினி அவர்கள் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நடிக்காத, உன்னுடைய படிப்பை முதல்ல பாரு அப்படின்னு தான் நான் சொல்லியிருப்பேன். பிகாஸ் 18 வயசுக்கு முன்னாடியே ஒரு டிசிஷன், இதுதான் கெரியர்னு ஒரு டிசிஷன் எடுக்கிறது என்ன இப்போ பொறுத்த வரைக்கும் வந்து நான் தப்பு அப்படின்னு தான் நான் வந்து சொல்லுவேன். ஃபஸ்ட்டு படிப்பு, ஃபஸ்ட்டு ஸ்டடீஸை பாரு அப்படின்னு தான் நான் வந்து சொல்லியிருப்பேன். அப்போ இருந்த வயசில் வந்துட்டு நடிக்கணும் அப்படின்னு வந்து சொன்னோடனே, வாவ், நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லலாம் நான் நடிக்க போகிறேன்னு அப்படின்ற ஒரு இதுதான் இருந்ததே தவிர அந்த ஒரு மெச்சூரிட்டி வந்து இல்லை. நான் வந்து ஒரு கிளாஸ்க்கு போயிருந்தேன். அப்போ எனக்கு ஒரு 8, 9 வயசு இருக்கும். அப்போ வந்து சுனிதான்னு ஒரு அக்கா இருந்திருந்தாங்க. அவங்க வந்து கோடைமழை அப்படின்ற ஒரு படத்தில் வந்து நடிச்சிருந்தாங்க. அவங்க திடீர்னு வந்து அப்படியே ஃபுல் மேக்கப்பில் ரெட் சாரி, ரெட் லிப்ஸ்டிக்னு வந்து அப்படி வந்தாங்க. நாங்கள் அந்த சின்ன வயசில் அப்படியே ஆன்னு வந்து பார்த்துக்கிட்டு இருப்போம். வாவ்! இந்த மாதிரி வந்து ஒரு ஹீரோயின் மாதிரி வந்து ஆயிட்டா, இந்த மாதிரிலாம் நம்மளும் வந்து மேக்கப் போடுவோம்ல அப்படின்ற ஒரு இது இருந்தது. அவங்களுடைய பாவனை, பேச்சு, எல்லாமே ஆட்டிடியூட் எல்லாமே மாறுச்சு. ஹாய் அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லி பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ நம்மளும் வந்து ஆக்ட்ரஸ் ஆனால் இந்த மாதிரிலாம் நம்மளும் பண்ணலாம்லன்னு அந்த ஒரு ஆசையில் தான் வந்து போனோமே தவிர, இதுதான் கெரியர் அப்படின்ற மாதிரி டிசைட் பண்ணுற ஏஜ் அது வந்து கிடையாது. ஒருவேளை கடவுள் வந்து உங்களுக்கு இதுதான் கெரியர் அப்படின்னு வந்து யோசிச்சிருந்தாரு, இதுதான் அப்படின்னு வந்து உங்களுக்குன்னு வந்து ஒதுக்கப்பட்டிருந்தாருன்னா, அது எப்படியாவது உங்களை தேடி வரும். அது எந்த வயசுல இருந்தாலும் உங்களை தேடி வரும். ஸோ அதனால் 18 வயசுக்குள்ள எந்த ஒரு கெரியரையும் டிசைட் பண்ணாமல் ஸ்டடீஸை மட்டும் பார்க்கணும் அப்படின்றது தான் என்னுடைய ஒரு விஷா இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க.